சார் வணக்கம் சார். புழல் 2. புழல் சரி சொல்லுங்க. நான் வந்து ராம்குமார் வழக்கறிஞர் ராமராஜ் பேசுகிறேங்க. சார் சொல்லுங்கள் சார். ஏதாவது புழல் சிறையில் ராம்குமார் ஏதோ சூசைட் பண்ணிக்கிட்டதாக தகவல் வருது எனக்கு நியூஸ் ஏஜென்சிலேருந்து. சார் அப்படியெல்லாம் இல்லை சார். ஓபி கூட்டு போயிருக்காங்க முடியாமல். அப்படியா? ஆமாம் சார். அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானே இப்போ. என்னத்துக்கு என்ன முடியாமல் போச்சு அவனுக்கு திடீர்னு? நேற்று நல்லா தான் நான் பார்த்துட்டு இருந்தேனே. அப்படியா சார்? தெரியல சார். ஆக்சுவலாக முடியலன்னு சொல்லி நம்ம டாக்டர் தான் கூட்டு போயிருக்காங்க. என்ன சார், நேற்று நான் வந்து அவனை பார்த்து இன்னும் 1 மணிக்கு, நான் 1 மணி வரைக்கும் நேற்று அவன் கூட இருந்தேன். அப்படியா? அவரை என்கிட்ட டாக்டர் சொன்னது வந்து ஏதோ சாப்பாடு செல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை. ராயப்பேட்டை கூட்டு போய் ஜஸ்ட் வந்து நாங்கள் யார் ஹாஸ்பிட்டல் போனாலுமே வீட்டுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் சார் எப்பயுமே. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்றதுக்காக. நான் இதே தகவல் என் நியூஸ் ஏஜென்சி கேட்டால் இதே தகவலை நான் சொல்லிடலாம். யார் சார்? இதே தகவலை சொல்லிடலாம். சொல்லிடுங்க சார். ஏன்னா நான் வீட்டுக்கு இதே தகவலாம் சொன்னேன். ஆக்சுவலா ஓபி போயிருக்காங்க. ஜஸ்ட் வந்து உங்க தகவலுக்காண்டி சொல்றேன் அப்படின்னு மட்டும். அதாவது 5 மணிக்கு சிறைத்துறையிலிருந்து எனக்கு கிடைத்த தகவல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது. 5 மணிக்கு சிறைத்துறையிலிருந்து உயிரோடு இருக்கிறார் என்று எனக்கு தகவல் கொடுக்காங்க. எவ்வளவு போக்கிரிகளா இருப்பான், பொய்யர்களா இருப்பான்.